சார், இந்த ப்ரோக்ராம் பத்தி ஒரு ஓவர்வியூ, இந்த ப்ரோக்ராமோட மோட்டிவ் பத்தி சொல்லுங்க. நாங்கள் ரொட்டேரியன்ஸ் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3233 இருந்து ஈரா, ஆரா, சோழா இவர்களோட ஆலந்தூரும் இணைந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் 3233 இருக்கிற அத்தனை ரோட்டரி கிளப் பிரசிடென்ட்ஸ்லையும் நாங்கள் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் குழந்தைகள் பிரிவுக்கான அவர்களுடைய தேவையை, குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சுமார் 60 குழந்தைகள் கேன்சரால் பாதிக்கப்பட்டு அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் சிகிச்சைக்காக வருகின்றனர். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவ வேண்டும் என்ற ஒரு ஒருங்கிணைந்து நினைத்து அதற்கான திட்டங்களை தீட்டி மாது +2 என்கின்ற ஒரு மேடை நாடகம் நடத்தலாம் என்று முடிவு செய்து அதற்காக கிரேசி கிரியேஷன்ஸை சார்ந்த மாது பாலாஜி அவர்களை சந்தித்து அவர்களிடம் முறையிட்ட போது அவர் இந்த திட்டத்திற்கு உதவி செய்வதாக ஒத்துக்கொண்டு இந்த மேடை நாடகத்தை நடத்துவதற்கு ஒத்துழைத்துள்ளார். அதன்படி இன்று 1 February 2025 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த ரோட்டரி சங்கங்களில் இந்த அமைப்பை ஏற்படுத்தி இதனால் ஏற்படுத்தப்பட்ட நிதியை திரட்டி இந்த நிதியை அந்த கேன்சர் இன்ஸ்டியூட், அடையாறில் உள்ள கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வழங்க உள்ளோம். இதற்கு தலைமை தாங்க டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் மகாவீர் போத்ரா அவர்கள் இங்கே வருகை தர உள்ளார். அவர் வருகை தந்து இதனை சிறப்பித்து ஆரம்பித்து துவக்கி வைத்து கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவுவார்கள். என்னுடைய இணை தலைவர்கள் மாலை வணக்கம். என் பேர் தயாளன் வேணுகோபால். ஐ எம் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சோழா. கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஆசிஃப், ஆலந்தூர் கிளப் ஆசிஃப் இது மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணலாமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் இன்ஸ்டியூட் குழந்தைங்களுக்கு உதவலாம், இது மாதிரி அவங்க உடலால பாதிக்கப்பட்டாலும் பணத்துக்கோசரம் அவங்க அவஸ்தைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த ஒரு ஏதாவது செய்து அவர்களுக்கு ஒரு நிதி வழங்கலாம் என்று நாங்கள் 4 கிளப்புகளும் இணைந்து இந்த மாது +2 என்ற ஒரு மேடை நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலம் தோராயமாக ஒரு 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த தொகையை நாங்கள் அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் பீடியாட்ரிக் கேன்சர் பேஷண்ட் வெல்ஃபேருக்காக தர உத்தேசித்துள்ளோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க எங்களுடைய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் தலைவர் மகாவீர் போத்ரா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே தலைமை தாங்கி இந்த மேடை நாடகத்தை தொடங்கி வைப்பார். நன்றி. ரோட்டரியோடைய ஒரு பெரிய மோட்டோவே சர்வீஸ் அபவ் செல்ஃப் அப்படின்றது தான். அதாவது நம்மளுடைய எல்லாருடைய இதுக்கும் மிச்சவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேவை செய்யறது தான் ரோட்டரியோடைய பெரிய மோட்டோ. ஸோ அந்த விஷயத்துல இப்போ நாங்கள் இந்த ட்ராமா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ட்ராமா முன்னால் அவங்க சொன்ன மாதிரி இந்த ட்ராமா அது ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டாக இருக்கு. ஸோ அதில் வர ப்ரொசீட்ஸை இந்த கேன்சரால பாதிக்கப்பட்ட சின்ன பசங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ இந்த இதுக்கு ஒரு 4 ரோட்டரி கிளப் சேர்ந்து மற்றும் மிச்சம் நிறைய எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் 3233 இருக்கிற எல்லா கிளப்பும் அவங்களுடைய ஆதரவை எல்லாரையும் கொடுத்து இந்த ப்ரோக்ராமை மிகச்சிறந்த அளவில் நடத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்த எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you for having us all host this wonderful event. Proceeds, like doctor said, is going for Cancer Institute, especially for the children, cancer-stricken children, and we are going to use that funds for the infrastructure development of the Cancer Institute. So I hope everybody will support us in this Rotary initiative and bring about a change in society. Thank you. Supporting cancer care is very important. Supporting pediatric cancer care is more important.
All the Rotarians, including the lead clubs, are coming together to support this cause by hosting a fundraising drama. So this will go miles ahead to support this cause. Thank you. மாலை வணக்கம். நங்கநல்லூர் பிரசிடென்ட் காஜா முகமது. இது நாங்கள் சப்போர்ட்டிங் கிளப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம். இது சப்போர்ட்டிங் கிளப் ஹெல்ப் பண்ணுறதால நான் வந்து ஒரு 20-25% சேர்ந்து இந்த ஃபண்ட்ரைஸ் பண்ணுறோம். வாழ்த்துக்கள். மாலை வணக்கம். சென்னை ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கொரட்டூர்லேருந்து சுதா சிவகுமார் பேசுகிறேன். இந்த மாது பாலாஜி +2 நாடகம் வந்து ரொம்ப ஃபேமஸான நாடகம். அது எதுக்காக செய்கிறோன்னா, இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் குழந்தைங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த நாடகத்தை வந்து நடத்தி அதன் மூலம் வர காசை வந்து அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு எங்களால் முடிந்த முயற்சியை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.